நம்ம வாழ்க்கை சும்மா ஏதோ ஒரு பணக்காரனா வாழ்ந்துட்டு செத்தவனோட வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஒரு வாழ்க்கை வரலாறா வாழ்க்கை. ஹாய் நம்ம நான் தான் டென் ஒண்டருக்கு இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டியூக் 390 பார்த்தீங்கன்னா ரைட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதான் நியூ கலர், பிளாக் கலர், அது கூட பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் இருக்குது. அதை பற்றியும் நான் ரன்னிங் வீடியோவில் காட்டி தரேன் அது எப்படி யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. வீடியோவில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குறேன். ஆல்ரெடி நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன், வாய்ஸ் கட் ஆகி போச்சு, டெக்னிக்கல் ப்ராப்ளம். அது இல்லாமல் இன்னொரு வாட்டியும் வீடியோ எடுக்க போனேன், அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வீடியோ ரெக்கார்ட் ஆகலை. இதுக்கு சவுண்ட் நோட் கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது, எக்ஸாஸ்ட் சவுண்ட் நல்லா இருக்குது. இன்றைக்கி நான் ஷோரூமில் போயிருக்கும்போது கூட நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, நல்லா இருக்குது சவுண்ட் நல்லா இருக்குலாம் சொன்னாங்க. நான் போய் கேட்டேன், பைக்கில் எப்படி ப்ரோ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு, நல்லா தான் ப்ரோ இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் ஓகே, நிறைய பேர் பிடிச்சிருக்கு, நல்லா விருப்பப்பட்டு எடுக்கிறாங்களான்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். சூப்பர். இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட்டிங் ப்ராப்ளம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹீட்டிங் ப்ராப்ளம் இருக்குது. நான் ரைட் பண்ண வரைக்கும் சூப்பராக ரைட் பண்ணக்கு நல்லா இருந்தாலும் ஹீட்டிங் ப்ராப்ளம் இருக்குது. முக்கியமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிட்டியில் ரொம்ப ஹீட்டிங் ப்ராப்ளம் இருக்குது. ஆல்ரெடி 2 ஃபேன் இருக்குன்னு சொன்னாங்க, ஆனாலும் ஹீட்டிங் ப்ராப்ளம் இருக்குது கைஸ், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுமாதிரி சீட் வந்து கம்ஃபர்ட்டாக இருக்குன்னா உண்மையில எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது. பில்லியன் சீட்டையும் கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும், ஆனாலும் அது வந்து கொஞ்சம் இருக்காத மாதிரி ஃபீல் ஆகும். பின்னாடி சீட் ஹைட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நமக்கு சீட் ஹைட் பார்த்திங்கன்னா 800 mm, நம்ம 5.5 இருந்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக காலத்தும். அதுமாதிரி 6 அடி இருக்கிறவங்களுக்கு நான் சின்ன பைக்கு செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் கைஸ் செட் ஆகும். ஆனால் என்ன ப்ராப்ளம்னா உங்களுக்கு வந்து பைக் சின்னதாக இருந்த மாதிரி தெரியும், உங்களுக்கு முட்டு இருக்குது தெரியுமா, அவங்க அது கொஞ்சம் மேலே கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆகும். நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் நான் எதாவது சொல்கிறது, ஃபஸ்ட் இந்த பைக்கை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட கையில் லைசன்ஸும் ஹெல்மெட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ண தருவாங்க அவங்க. இந்த பைக் எங்கேருந்து எடுத்துகிறோம் பார்த்தீங்கன்னா KTM ஷோரூம் நாகர்கோயிலேருந்து தான் நம்ம வந்து இந்த பைக் டெஸ்ட் ட்ரைவ் தந்திருக்காங்க. ஓகேவா, இதான் நான் ரைட் ரிவ்யூ வீடியோ போடுறேன். இன்ஜின் பார்த்தீங்கன்னா தெரியும் 400 cc இன்ஜின். இந்த ட்ரைம்போட இன்ஜின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, இல்லை அப்படிலாம் இல்லை கைஸ், பஜாஜ் KTMலாம் கொலாபரேஷன் செய்தால் நல்ல இன்ஜின் தான் இது. அதுமாதிரி பவர் வேறு லெவலில் இருக்கும். உண்மையில சொல்கிறேன், உங்களுக்கு சிட்டியாக இருக்கட்டும், நீங்கள் எந்த கண்டிஷனில் இந்த பைக் பவர் வந்து அவுட்புட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அதுமாதிரி பில்லியன் கம்ஃபர்ட் நான் இன்னும் பார்ட் 2 போடுவோம். அதில் வந்து ஒரு நார்மல் ஒரு கார் ஓட்டுறவனை வந்து பைக் ஓட்ட கொடுத்துப்பேன், அவன் வந்து எப்படி என்னெல்லாம் சொல்கிறான்னு சொல்லி கேட்போம். சரி, அது பார்ட் 2ல் பார்க்கலாம். இதில் கலர் பார்த்திங்கன்னா 3 கலர் இருக்குது. ஆரஞ்சு இருக்குது, அதுமாரி அட்லாண்டிக் ப்ளூன்னு ஒன்று இருக்குது, இது பார்த்திங்கன்னா பிளாக். இந்த 3 கலராக இருக்குது. ஓகேவா, இதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் ரேட்லாம் அதெல்லாம் உங்களுக்கு பார்ட் 2ல் சொல்கிறேன் இப்படிலாம் இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த பைக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிப்சிட்டர்லாம் நல்லா இருக்குது, வர இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா USB சார்ஜ் போர்ட்டும் இருக்குது, டிஸ்பிளே கீழே இருக்கும். ஓகேவா, உங்களுக்கு நான் வந்து பைக் ரிவ்யூவில் சொல்லியிருப்பேன். ஓகே, மற்றபடி இந்த பைக் பார்த்திங்கன்னா ஸ்மூத், நல்ல ஹேண்ட்லிங் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. நமக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இந்த பைக்கு வந்து கரெக்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம், ஆனால் ஓகே தான், உங்களுக்கு பைக் வந்து சூப்பராக தான் இருக்கும், நல்ல கெத்தாக தான் இருக்கும். லுக்கு அந்தளவுக்கு மோசம் இல்லைங்க. இந்த பிளாக் கலர்னால உங்களுக்கு வந்து நல்லா தான் இருக்குது. மிரர் வச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். மிரர்னு சொல்கிறீங்க, ஆனால் அது கரெக்ட் தான், டாமினார் மிரர் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் எப்படி ஒர்க் பண்ணணும்னு காட்டி தரேன். இதில் பார்த்தீங்கன்னா பேக்கில் ஒரு சுவிட்ச் இருக்கும், அது நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. க்ரூஸ் கண்ட்ரோலில் கசாட் லைட் போட்டுட்டு கீழே வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து ப்ளஸ் மைனஸ்னு ஒரு இது இருக்கும். அப்போ ப்ளஸ் கொடுத்தா உங்களுக்கு கூடிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் பாருங்க, டிஸ்பிளேலையும் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் ஆகிருந்துச்சுன்னா பச்சை கலரில் இருக்கும், அதில் நம்ம எவ்வளோ கொடுக்குறோம் சொல்லிட்டு அதுலேயும் காட்டும். உங்களுக்கு ஆக்சிலேட்டர் கொடுக்கணும் அவசியமே இல்லை. இது எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹைவேல, கண்டிப்பாக ஹைவேல தான் யூஸ் ஆக போகுது. நான் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டே இருக்கேன், பார்த்தீங்களா ப்ளஸ் ஆகிட்டே இருக்குது. நம்ம ரிமோட்டில் வால்யூம் வைப்போம் தெரியுமா, அதேமாதிரி தான் நீங்கள் வால்யூம் கூட்டுறீங்க குறைக்கிறீங்க, அதே கான்செப்ட் தான் இங்கேயும். நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கு இப்போ உங்களுக்கு நீங்கள் 3ஆம் கியரில் இருக்கிறீங்க, உங்களுக்கு 35 வரை போனால் அந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்கலாம், இன்னும் கொடுக்கலாம். ஆனால் உங்களுக்கு RPM அடிக்கும், உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, வண்டி அதுக்கு மேலே போகாது. இப்போ நீங்கள் 3ஆம் கியரில் வந்து 35 வரை போனால் 35 வரை கொடுக்கலாம். இப்போ 4ஆம் கியரில் பார்த்தீங்கன்னா அது கியர் சேஞ்ச் ஆகுது. ஓகேவா, நீங்கள் வந்து எந்த கியரில் நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் போகும். இதை நான் சொல்ல வரேன், உங்களுக்கு புரியாட்ட கமெண்ட்லாம் கேளுங்க. ஓகேவா, நான் பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன், மைனஸ் பண்ணுறேன். நம்ம இப்போ 30 போய்ட்டுருக்கோம், முன்னாடி எங்கேயாவது பள்ளமாக எதாவது இருக்குது உங்களுக்கு, அப்போ வச்சு பார்த்துட்டீங்க மைனஸ் பண்ணோன்னா ஸ்பீடை கம்மி பண்ணோன்னா நீங்கள் மைனஸ் இருக்கும், அது கொடுத்தா ஸ்பீட் கம்மியாகிக்கும். அதே மாதிரி இது ஆன் பண்ணிட்டீங்க க்ரூஸ் கண்ட்ரோல். எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னா கிளச் இல்லாட்டா பிரேக் பிடிச்சா தானே ஆஃப் ஆயிரும். ஓகேவா,
இவ்வளோதான். ஆன் பண்ணுறது மட்டும் நீங்கள் அதை ஆன் பண்ணிவிட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும். மற்றபடி ஆஃப் பண்ணோன்னா கிளச்சு இல்லாட்ட பிரேக் இந்த ரெண்டுலேயும் நீங்கள் வந்து எதை அப்ளை பண்ணாலும் உடனே ஆஃப் ஆயிரும். ஆனால் இதை யூஸ் பண்ணாதுங்க. இப்போ யூஸ் பண்ணாதுமே சிட்டியில் யூஸ் பண்ணாதுங்க. உங்களுக்கு ஹேண்டில் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது எதில் யூஸ் ஆகும்னு சொன்னால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஹைவே, பைபாஸ் ரோடு, நீங்கள் ட்ராவலிங் போகிறீங்க, கொஞ்சம் நீளமாக இருக்க ரோடு, அதில் வேணால் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இந்த வந்து சிட்டியில் வந்து யூஸ் ஆகாது, பெருசாக யூஸ் ஆகாது. ஏன்னா சிட்டியில் யூஸே ஆகாது கைஸ். சிட்டியில் இருக்கட்டும், நம்ம வில்லேஜ் ரோட்டில் இருக்கட்டும் யூஸே ஆகாது. நான் உங்களுக்கு பிளெயின் ரோட்லேயும் காட்டித்தரேன் பாருங்கள். ப்ளஸ் பண்ணுறேன், கொடுக்குறேன். நான் ஆக்சிலேட்டரே கொடுக்கல. இந்த இது பார்த்திங்கன்னா நம்ம காரில் எல்லாத்தையும் உண்டு க்ரூஸ் கண்ட்ரோல். பார்த்திங்கன்னா நான் ப்ளஸ் பண்ணுறேன், கொடுக்குறேன் ப்ளஸ் ஆகிட்டு. பார்த்தீங்கன்னா நான் சிம்பிள் நான் சொன்ன தெரியுமா, க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணிங்கன்னா அந்த சிம்பிள் காட்டும். அதிலே எவ்வளோ கொடுக்குறோம் செட்டு அதிலே காட்டும். ஓகேவா? கொடுக்குறேன். இப்போ 2ஆம் கியரில் இருக்குது, 36. 3ஆம் கியர் போட்டேன். இப்போ திருப்பியும் கொடுக்குறேன் 37. இவ்வளோ தான் கைஸ். இதே மாதிரி கொடுத்தா போகிறோம். உங்களுக்கு ஸ்பீட் கண்ட்ரோலும் இதே மாதிரி தான். நீங்கள் வந்து இதேமாதிரி செட் ஆன் பண்ணிவிட்டு செட் பண்ணால் போதும். ஒரு 50ன்னு செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மேலே ஸ்பீட் போகாது. நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்தாலும் போகாது, என்ன பண்ணாலும் கொடுத்தாலும் போகாது. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பைக் ஓட்ட கேட்குறாங்க, நீங்கள் பைக் கொடுக்குறீங்க, அவங்க நல்ல ஸ்பீடாக போவாங்க சொல்லிட்டு பயந்துட்டீங்கன்னா இதுமாதிரி செட் பண்ணி கொடுக்கலாம். இல்லை இவன் 30 வரைக்கும் தான் போனோன்னா அந்த பைக் 30 வரைக்கும் தான் போகும். அவங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம், போயிட்டு இருக்கும்போது டக்கு ஆஃப் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது உங்கள் ஃப்ரெண்டு இது. ஓகேவா? ஓகே, இது எப்படி ஆன் பண்ணணும், டிஸ்பிளேலாம் என்னெல்லாம் இருக்குது சீட்டு உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் அதை பாருங்கள். ஓகேவா? ஓகே, ஒரு நல்ல பிளேஸுக்கு தான் போயிட்டுருக்கேன். ஓகே, இதான் டிஸ்பிளே கைஸ். நான் உங்களுக்கு டிஸ்பிளே காட்டுறேன். எல்லா பைக்லையும் இருக்க மாதிரி தான் ஆப்ஷன், மிச்சம் எல்லாமே சேம் தான். இடையில வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் மட்டும் ஒரு தனி செட்டிங்ஸ் ஆன் ஆகிருக்கும். ஓகே, இது ஜஸ்ட் உங்களுக்கு சொல்கிறது. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க. நான் பார்ட் 2ல் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். சரியா? இது வீடியோ டக்குன்னு போகணும் சொன்னதுனால உடனே நான் போடுறேன். ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் சீட்டு ஒரு ஆப்ஷன் தனியாக இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு மோடுன்னு இருக்கும். மோடுக்குள்ளே போயிட்டிங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோலும் செட் பண்ணிக்கலாம், ஸ்பீட் கண்ட்ரோலும் செட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்பீட் கண்ட்ரோலாம் ஒரு லிமிட் செட் பண்ணால் அதுக்கு மேலே வந்து ஸ்பீட் போகாது. நம்ம சேஃப்டிக்கு வேணால் செட் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? இது ஒரு பீஸ்ட் பைக் கைஸ். இந்த பைக்குக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வேணும், இது மாதிரி க்ரூஸ் கண்ட்ரோல் வேணும், உங்களுக்கு ஸ்பீட் கண்ட்ரோல் வேணும், எல்லாமே வேணும். எல்லா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,60,000 கிட்ட வரும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒவ்வொரு ஷோரூமுக்கும் இது மாறிட்டு இருக்கோம் கைஸ். நம்ம சொல்ல முடியாது, சில ஷோரூமில் ஆஃபர் கொடுப்பாங்க, சில ஷோரூமில் கொடுக்க மாட்டாங்க, அதே ப்ரைஸ் வச்சுருப்பாங்க, அப்படிலாம் இருக்கும். அதே மாதிரி இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோடது 3,60,000, அப்புறம் 3,58,000 வரும். இது கூட பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் கொடுக்குறாங்க ஃப்ரீயாட்டு, KTM ஹெல்மெட். ஓகே, ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியணும்னா உங்களுக்கு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம். பை.